ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசனிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? தொடர்பற்ற எண் இணையை கண்டறியவும், சரிங்களா? அதாவது தொடர்பற்ற ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத எண் இணையை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கொடுத்துருக்கதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்களேன், 23, 29. ஸோ இந்த 23, 29 இது ரெண்டையும் பார்த்தா சொல்லிடலாம். இந்த பேர் வந்து என்னது வந்து ஒரு ப்ரைம் நம்பரோட பேர், சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். பகா எண்கள்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுறது, வேறு எந்த ஃபேக்டர்ஸும் அதுக்கு இருக்காது. ஒன்றும் அந்த நம்பரு மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பகா எண்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 23, 29. ஸோ இது ரெண்டுமே வந்து பகா எண்களாக இருக்குது, சரிங்களா? அடுத்து நம்ம சி எடுத்துக்குவோம், ஆப்ஷன் சி எடுத்துக்குவோம். 13, 17, சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டுமே வந்து என்னது பகா எண்கள் தான், ப்ரைம் நம்பர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 5, சரிங்களா? இந்த 3, 5 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எனது ரெண்டுமே வந்து பகா எண்கள் தான், சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பியை பாருங்கள். ஆப்ஷன் பியில் 19, 25 கொடுத்துருக்காங்க. இதில் 19ன்றது மட்டும்தான் வந்து என்னது பகா எண். 25 வந்து என்னது பகா எண் கிடையாது, சரிங்களா? இதில் வந்து என்னது 19 வந்து மட்டும்தான் வந்து பகா எண். ஏன்னா 25 வந்து பகா எண் கிடையாது. 25க்கு வந்து 1ஐயும் 25ஐயும் தவிர ஃபேக்டர்ஸ் வந்து 5ன்னு இருக்குது, சரிங்களா? 5 வந்து என்னது 25ஓட ஃபேக்டர் தான், சரிங்களா? அப்போ ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுறது மட்டும்தான் பகா எண், மித்தது எதுவுமே பகா எண் கிடையாது. அப்போ இதில் வந்து 23, 29 பகா எண்கள், 13, 17 பகா எண்கள், 3, 5 பகா எண்கள். இந்த பேர் இருக்குல்ல, இந்த பி பேர், இந்த பி பேரில் மட்டும் 19 மட்டும்தான் பகா எண், 25 வந்து பகா எண் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால இதில் வந்து தவறான தொடர்பற்ற பேர் வந்து என்னென்னா இந்த பி தான், சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ஒரு பகா எண்ணும் ஒரு பகு எண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பேர் தான் வந்து என்னது தொடர்பற்ற பேர். ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ அது வந்து ஆப்ஷன் பி. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு கேளுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இந்த ரேஷியோவில் வந்திருக்கு, ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம், பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.